2 வகையான ஆலைகள் அதாவது 3 வகையான ஆலைகள் இருக்குது. வெறும் ஒயின் மட்டுமே தயாரிக்கக்கூடிய ஆலைகள் தேனி பக்கம் ஒன்று இருக்குது. நீங்கள் அது இல்லாமல் பீர் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் தனியாகவும் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் தனியாகவும் இருக்குது. ஆனால் குறிப்பாக இந்த எஸ்என் ஜெயமுருகன் அப்படிங்கிறவர் கலைஞரனுடைய கதை வசனத்தில் படம் எடுத்திருக்கிறாரு. திமுக குடும்பத்தோடு நெருக்கமாக இருக்கிறார். அப்படிங்கிற ஒரே காரணத்தினால் அந்த ஒரு நிறுவனத்தை மட்டும் அமலாக்கத்துறை டார்கெட் செய்கிறதா, அல்லது ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் இவர்கள் எடுத்து இந்த விசாரணை நடத்துகிறார்கள். அப்படின்னா எல்லாமே அந்த பர்டிகுலர் ஒரே ஒரு கம்பெனியினுடைய ப்ராடக்ட் தான் இந்த மாதிரி கூடுதலாக சப்ளை ஆயிருக்குங்கிற கோணத்தில் மட்டுமே கொண்டு போய் யாரோ ஒருத்தரை கடைசியாக புள்ளியாக நிறுத்தி வச்சு முடிக்கணும் அப்படிங்கிறது நோக்கமாக இருக்கா, இல்லை மொத்தமாகவே இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய நோக்கத்தில் தான் ரொம்ப நியாயமாக இந்த இன்வெஸ்டிகேஷனை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடத்திட்டு இருக்கு அப்படின்ட்டு நினைக்கலாமா? நீங்க 2 விதமான கருத்தை சொல்லியிருக்கீங்க. ஒன்னு நேர்மையை நிரூபிப்பதற்காகவா அல்லது தவறை நிரூபிப்பதற்காகவான்னு. ஓகே. அதாவது ஒரு தொழில் செய்பவர்கள் ஆதாயத்திற்காக தவறு செய்வார்கள் சார், அல்லது யாரையாச்சும் கொண்டு போய் அவங்கள கைது பண்ணுங்கிறதுக்கு நோக்கமா அப்படின்னு வச்சுக்கலாம் சார். இல்ல நான் சொல்றது சார், ஓப்பனாவே சொல்றேன். அதாவது தவறு செய்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் ஓகே என்ஃபோர்ஸ்மென்ட் எண்ணம். ஓகே. ஆனால் நோக்கம் அதுவல்ல. ஓகே. யாரு தவறு செய்தார்களோ அவர் குற்றவாளியாக கருதி ஓகே அவர்களிடத்திலிருந்து இவருக்கு இவ்வளவு தவறு பண்ணியிருக்காரு, இதையெல்லாம் வாங்கலாம், இவற்றை என்ன வாங்கிக்கலாம் சொல்லி அடையாளம் காட்டக்கூடிய பணியைத்தான் சமீப காலமாக அமலாக்கத்துறை செய்து கொண்டிருக்கிறது. ஓகே 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 ஓகே. நீங்க தப்பு செஞ்சவங்க மேல யாரு மேல நீங்க தண்டனை எடுத்திருக்கீங்க, என்ன வழக்கு தொடுத்திருக்கீங்க, அது வெளிப்படை தன்மை என்ன இருந்திருக்கு, நீங்க என்ன செஞ்சீங்க, ஏதாவது சொல்லிருக்கீங்களா? ஓகே. மத்திய அரசாங்கத்திற்கு நிதி தேவை, மத்திய அரசாங்கத்தை ஆளுகிற கட்சிக்கு நிதி தேவை. அந்த நிதியை யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ, அவர்கள் எவ்வளவு தவறு செய்திருக்கிறார்களோ அவர்களை அடையாளம் காட்ட வேண்டியது அவருடைய தவறு செய்த அளவுகோலை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் அமலாக்கத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகே ஓகே. இப்ப என்ன அப்படின்னா, எஸ்என்ஜே நீ தப்பு பண்ணிருக்க, பிஜேபிக்கு எவ்வளவு பணம் கொடுக்குற, நேர்மையா சொல்லிட்டேன். இதனால என்ன பாதிப்பு வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன், உங்களுக்கு இல்ல. இது என்னுடைய கருத்து. பிஜேபிக்கு அமலாக்கத்துறை சார், பிஜேபிக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்கன்னு கேக்குறீங்களான்னு அந்த நானே சொல்லிடுவேன் சார், எனக்கே தெரியுமே சார். சார் அதான் சார் நான் சொல்றேன், பிஜேபிக்கு பணம் வாங்கறதுக்காக அமலாக்கத்துறை இது போன்ற நபர்களை அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறது சார். சார், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பெரிய நிறுவனங்கள்கிட்டையுமே யார் யார்கிட்ட எவ்வளோ எலக்ட்ரல் பாண்டு மூலமாக நாங்கள் எலெக்ஷன் ஃபண்டு கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற தகவல்களை பாரதிய ஜனதா கட்சியை வெளியிடுறாங்க சார். அவங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், 2021 தேர்தலின் போது நீங்கள் ஒரு தனி நபர்கிட்ட இருந்து, நான் சொல்கிறேன் சார், நிறுவனங்கள் அல்லாது ஒரு தனி நபர்கிட்ட இருந்து நன்கொடை வசூலித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னா அது இந்த எஸ்என்ஜே நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கிட்ட இருந்து மட்டும்தான். அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தனி மனிதன்கிட்ட இருந்துமே நன்கொடை வசூலிக்கவே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி. ஒரே ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்கி இருக்குன்னா அது எஸ்என் ஜெயமுருகன் கிட்ட இருந்து மட்டும்தான் சார். அதுதான் சார் சொல்றேன், யாருக்கிட்ட அதிகம் இருக்கோ அவங்ககிட்ட தானே வாங்குவாங்க. ஓகே. இல்லாதவங்கள்ட்ட எப்படி வாங்க முடியும்? புரியுது 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 சார். வருமானம் அதிகம் வந்துட்டு இருக்கு. ஓகே. நீ இதையும் மறைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நீ உண்மையை கண்டுபிடிக்கிற நானு, நீ கொஞ்சம் கம்மியா குறைவா கொடுத்துருக்க, ஆனா ஒண்ணு வருமானம் வந்தது அதிகமா உன்ட்ட. ஓகே. நீ என்கிட்ட மறைக்கிற. ஓகே. அதனால தான் நான் அமலாக்கத்துறையை வச்சு மேல என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே சார். ஓகே 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 ஓகே, பேசலாம் சார். அமலாக்கத்துறை சோதனையின் பின்னணி இதுதான். ஓகே சார். ஓகே. நான் என்ன கேக்குறேன், நீங்க உற்பத்தி, விற்பனை, வருமானம் சொன்னீங்கன்னா அந்த 15 நிறுவனங்கள் மேலே நீங்க அமலாக்கத்துறை சோதனை நடத்தணுமா வேண்டாமா?
புரியுது சார், புரியுது. ஏன் எஸ்என்ஜே மட்டுமே நடத்துறீங்க? ஓகே ஓகே. அந்த காரணம் என்ன இருக்கு? அப்ப எஸ்என்ஜே வச்சு அண்டை நிறுவனங்களிடமிருந்து நீங்க வாங்கி கொடுன்னு கேக்குறீங்களா? ஓகே. ஒரு புரோக்கரை செயல்படுத்துறீங்களா அவரை? புரியுது சார். உங்களுக்கு இடைத்தரகரா வச்சிருக்கீங்க. ஓகே சார், ஓகே. மத்திய ஆளுகிறவர்களுக்கு தேவையான நிதியை பெறுவதற்கு எஸ்என்ஜே ஒரு கருவி, அதற்கு அதிகாரம் பெற்ற நிர்வாகம் அமலாக்கத்துறை. ஓகே.